ஸ்டீவ் ஜாப்ஸ் பாருங்க, அவர் ஆரம்பிச்ச சொந்த கம்பெனில இருந்து அவர் துரத்திட்டாங்க. பிக்சார்ங்கிற கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனில இருந்தே துரத்தி அவரெல்லாம் இங்க வந்து ஆப்பிள் இருந்து துரத்தி அப்புறம் எல்லாம் இங்க எல்லாம் வந்து சுத்தி மறுபடியும் பிக்சார் ஆரம்பிச்சு, மறுபடியும் பிக்சார்ல வந்து பிரச்சனை ஆகி அது ஆப்பிள் விலைக்கு வாங்கி திரும்ப ஒரு ஆப்பிள் சிஓ போய், இதெல்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸ்னுடைய பழைய வாழ்க்கை. பட் நான் இன்னைக்கு ஐபோனை பார்த்துட்டு என்ன அருமையா டிசைன் பண்ணிருக்காயா, அருமையா சூப்பரியான்னு நம்ம கொண்டாடுறோம் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், எவ்வளவு ஃபெயிலியர், காலேஜ் டிராப் அவுட். அந்த மனுஷனுக்கு அப்பா அம்மாவே கிடையாது. there is no biological father. அது ரேண்டமைஸ்டா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு குடும்பத்துக்கு போனாங்க. ஒருத்தவங்களுக்கு குழந்தை வேணும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அம்மாக்கு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு அந்த குழந்தை வேண்டாம். அந்த ஸ்டேட்டினுடைய மெத்தடாலஜி படி மேட்ச் பண்ணது அந்த ஸ்டேட். இவங்க குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, உங்க குழந்தை வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அம்மா போட்ட ஒரே கண்டிஷன், என் குழந்தை வந்து படிச்சவங்க குடும்பத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ரெஜிஸ்டர் பண்ணவங்க படிச்சிருந்தாங்க. இந்த குழந்தை சான்ஸா இங்க போயிருது, இங்க போயிருது. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க குடும்பத்துல வந்து இதை படி அதை படிங்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கேலிகிராஃபி படிக்கணும்னு ஆசை.